சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத அரசியல் உலகை உலுக்கியுள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் இதுவரைக்கும் வெளியாகி உள்ளது என்றுதான் கூற வேண்டும். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 3 முறை 2011, 16, 21 போட்டியிட்டு கம்பீரமாக வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமாக கருதப்பட்ட மு.க.ஸ்டாலின் இந்த முறை தனது சொந்த கோட்டையிலேயே மிக கடுமையான தோல்விகளை தழுவியுள்ளார். இதற்கு பின்னணியில் இருப்பது யார்? அவர் ஏன் இந்த ஒரு தோல்வியை தழுவினார்? இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு தகவல் இப்பொழுது தமிழகத்தில் இந்த ஒரு செய்தியானது மிகப்பெரிய ஒரு விவாதமாகவே பரவி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். திமுகவின் மிக பாதுகாப்பான தொகுதி என்று கருதப்பட்ட கொளத்தூரில் வாக்காளர்கள் இந்த ஒரு முறை அளித்துள்ள அதிரடி தீர்ப்பு ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் திராவிட இயக்க வரலாற்றையும் உற்றுநோக்க வைத்துள்ளது என்றுதான் அனைவராலும் நம்ம கூறவே வேண்டுங்க. இந்த வரலாற்று திருப்பத்தின் பின்னணி, வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் மற்றும் தேர்தல் களத்தில் நடந்த சுவாரஸ்யமான திருப்பங்கள் குறித்து நம்ம ஒவ்வொன்றாக வரிசையாக காணவும் ஆரம்பிக்கலாம். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இறுதி அறிவிப்பின்படி வாக்கு எண்ணிக்கையின் தொடக்க சுற்றிலிருந்தே கொளத்தூர் தொகுதியில் கடும் இழுபறி நிலையானது நீடித்து வந்து கொண்டிருந்தது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதிகமாக ஏற்பட்டது. அதற்கு காரணம் திமுக தான் என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தாவேக ஆட்சிக்கு வந்தும் அது நடந்து கொண்டும் தான் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் மாற்ற வேண்டியது அரசியலை கிடையாதுங்க. மக்களுடைய மனதை நம்ம மாற்ற வேண்டும். மக்களுடைய மனதை நாம் மாற்றிக்கொண்டாலே இந்த மாதிரியான தவறுகள் வருவதை நம்ம திருத்திக் கொள்ளலாம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குமே தவிர அரசியல் மாறுவதால் எதுவுமே நடக்கப் போவது கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தபால் வாக்குகளில் மு.க.ஸ்டாலின் சற்று முன்னிலை பெற்றிருந்தாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணப்பட தொடங்கியது முதல் சில சுற்றுகளிலேயே ஆளும் தரப்புக்கு அதிர்ச்சியானது காத்திருந்தது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பா தொகுதியின் புறநகர் பகுதிகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் ஆளும் குடியிருப்பு பகுதிகளில் மாற்று வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகள் மளமளவென விழுந்து கொண்டிருந்தது. 10வது சுற்றின் முடிவில் மு.க.ஸ்டாலின் அவர்களை விட மாற்று வேட்பாளர் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற தொடங்கினார். இறுதி சுற்று வரை இந்த முன்னிலை எவராலும் முறியடிக்க முடியாதபடி நிலையாக நீடிக்கவும் ஆரம்பித்தது. இறுதியில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததாக தேர்தல் நடத்தும் அலுவலரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் பட்டது. இந்த தோல்விக்கான மிக முக்கியமான பின்னணி காரணங்களை அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கோணங்களில் அலசத் தொடங்கியும் இருக்கிறார்கள். கடந்த 3 முறையும் ஸ்டாலினுக்கு அரணாக நின்ற கொளத்தூர் தொகுதி மக்கள் இந்த ஒரு முறை ஆளுங்கட்சி மீதான இயல்பான அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளனர் என்பதே கள நிலவரமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருக்கிறது. தொகுதியில் நிலவி வந்த நீண்ட கால பிரச்சனைகளான மழைக்கால வெள்ள நீர் தேக்கம், குடிநீர் விநியோகத்தில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சில பகுதிகளில் நிலவிய உட்கட்டமைப்பு தொய்வு போன்ற விவகாரங்கள் ஆளும் தரப்புக்கு எதிராகவே திரும்பியும் இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் தேடி கொடுக்கும் என்று அனைவராலும் பார்க்கப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இதனுடைய முடிவு என்ன, இதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள், தாவேகவும் இதற்கு பின்னால் இருக்கிறது என்று சிலரும் கூறிக்கொண்டும் இருக்கிறார்கள். திமுக தலைவரின் இந்த தோல்வி கோபாலபுரம் மற்றும் அண்ணா அறிவாலய வட்டாரங்களை சோக கடலில் ஆழ்த்தியுள்ளது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திராவிட அரசியல் கட்டமைப்பிற்கு பெரும் ஒரு தார்மீக பின்னடைவாக பார்க்கவும் படுகிறது. முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் தனது சொந்த தொகுதியை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போனது ஏன் என்ற உள்முக பகுப்பாய்வில் கட்சியின் மூத்த தலைவர்கள் அவசரமாக இறங்கியுள்ளனர். கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் அலட்சிய போக்கு, அடிமட்ட தொண்டர்களுடன் இருந்த தொடர்பினை மற்றும் தேர்தல் வியூகங்களில் ஏற்பட்ட தவறுகளே இது தோல்விக்கான காரணம் என்றும் அறிவாலய தரப்பில் குமுறல்கள் கேட்க தொடங்கி கொண்டும் இருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, திமுகவிலிருந்து அடுத்து என்ன பதில் கிடைக்கப் போகிறது என்பதை. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? திமுக தோற்றது சரிதானா தவறா என்பதை உங்களுடைய கருத்துக்கள் படி கூறவும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் அரசியல் செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.